வணக்கம். இன்று மாலை சரியாக 5 மணிக்குள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யாவிட்டால் மோடியே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடிக்கும் என்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மோடி ஆட்சிக்கு கெடு விதித்திருக்கிறார்கள் இந்திய இளைஞர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய கல்வி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தனியார் மயமாக்கி அதுக்குள்ள பெரும் கொள்ளையும் மோசடியும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முடிவை இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்திருக்கிறது. மாலை 5 மணிக்குள் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அறிவிக்கவில்லை என்றால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மோடிக்கு எதிராக இளைஞர்கள் களத்தில் வந்து போராடவிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு கட்சியை சார்ந்த இளைஞர் அமைப்பெல்லாம் அதற்கு பின்னால் அணிதிரண்டார்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அண்ணா ஹசரேன்னு ஒருத்தன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃப்ராட். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சொன்னதற்கு தகுந்தவாறு இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு ஒரு போராட்டம் நடத்தினான். அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% ஊடகங்களும் ஊழையிட்டு கொண்டிருந்தார்கள். லைவில் போட்டிருந்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்தியாவினுடைய இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எத்தனை ஊடகங்கள் ஒளிபரப்பினார்கள். நீங்கள் பிரிண்ட் மீடியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துவோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, ஹிந்துஸ்தான் டைம்ஸோ முதல் பக்கத்தில் இந்த இளைஞர்களுடைய எழுச்சிக்கு ஒரு சின்ன இடம் கூட ஒதுக்கவில்லை என்பது எந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இந்த ஊடகங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கூடுதலாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடியினுடைய அடிமை ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஏபிசி சேனல் உட்பட பல சேனல் உள்ளே போனாங்க. அவர்களையெல்லாம் இந்த இளைஞர்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவர்களை ஓட துரத்தி அடித்திருக்கிறார்கள். மோடியினுடைய ஊடகங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் அங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இங்கே எதற்கு போராட்டத்தை நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன நேபாளம் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி, இலங்கை மாதிரிலாம் இந்தியாவை மாற்ற முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இளைஞர் கூட்டம் வந்து அங்கே அந்த மக்களிடம் பேசுகிறார்கள். அப்போது அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த இளைஞர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்தியாவை பங்களாதேஷாகவும் ஸ்ரீலங்காகவும் நேபாளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கு பொறுப்பு அமித்ஷா தானே. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில், மோடியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இளைஞர்கள் தெருக்களுக்கு வருகிறார்கள். உங்களுடைய ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் எழுதக்கூடிய தேர்வுகள் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இல்லை, எங்களை போட்டு ரொம்ப பெரிய மனம் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு எங்களை நகர்த்துறீங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கவே ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கக்கூடிய வீடியோலாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கூடுதலான ஒரு செய்தி, எதற்காக மோடியும் அமித்ஷாவும் தங்களுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய, தங்களுடைய முதல் எதிரி பாஜக தான் என்று சொல்லி களமிறங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை, அவர்களுடைய கூட்டத்தை இந்தியாவில் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, துவங்கப்பட்ட 5 நாட்களிலேயே 2 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்குள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி சமூக ஊடகங்களின் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சாகணும். அதற்காகத்தான் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று. 2வது, இந்த அனுமதி கொடுக்க மறுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நமக்கு தெரியும், இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞனோ இளைஞியோ அவர்களுடைய பெற்றோர்களும் மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்ஸின் மீது பெரும் காண்டில் இருக்காங்க, பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு மன அழுத்தத்தை தாங்கி கொண்டு எதையெல்லாம் பண்ணாலும் அவற்றிலலாம் இவ்வளோ பெரிய மோசடியை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிறத நினச்சி பெற்றோர்களும் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் அகிம்சை வழியில் போராடுகிற இந்த இளைஞர்களுக்கு எதிராக மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால்
அது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கும். அதை மோடி அமித்ஷாவால் தாங்க முடியாது என்பதும் ரெண்டாவது மிக முக்கியமான காரணம். நீங்கள் அந்த இடத்துல, அந்த மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய 7000த்திற்கும் அதிகமான இளைஞர்கள், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய கைகளில் அவர்கள் கொண்டு வந்தது என்ன? அவர்கள் ஒரு கையில் காந்தியினுடைய புகைப்படம், மறு கையில் டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படம், ஒரு கையில் புத்தகங்கள், மறு கையில் பூக்கள். இதை கொண்டுதான் அவர்கள் மைதானத்திற்குள் நிரம்பியிருந்தார்கள். மோடி அமித்ஷாவிற்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதில் டிகே இந்த போராட்டம் துவங்கும் போது சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்தனை காலம்தான், அதாவது கடந்த 100 வருடங்களாக இந்து முஸ்லீம் விளையாட்டை ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் விளையாடி கொண்டிருக்கிறது. இதை எத்தனை காலத்திற்குத்தான் நாம் நீடிக்க விட வேண்டும்? இதனால் யார் லாபம் அடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அடுத்ததாக கூடுதலாக ஒரு விஷயத்தை கேட்கிறார். எத்தனை நாட்கள் தான் இளைஞர்களாகிய நாம் இவர்களை பார்த்து பயந்து கொண்டிருப்போம்? இனி நாங்கள் ஒருபோதும் பயப்படப் போவதில்லை. எங்களை நீங்கள் சமூக ஊடகங்களிலிருந்து நீக்கம் செய்யலாம், ஆனால் எங்களை ஒருபோதும் ஃபீல்டிலிருந்து நீங்கள் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் ஒருபோதும் அழிக்க முடியாத கரப்பான் பூச்சிகள் என்று அவர்கள் அந்த டிகே அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போராட்டம் அப்படிங்கிறது தெளிவாக பிஜேபிக்கு எதிரானது. பிஜேபி தான் இன்றைக்கு இந்திய இளைஞர்களுக்கு எதிரியாக இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும். வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்னெல்லாமே சொல்லி வடை சுட்டு 12 வருடங்களில் இந்திய இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவை, அவர்களுடைய சித்தாந்தத்தை விரட்டி அடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷாவிற்கு இனி தூக்கமில்லாத இரவுகள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.